விழாவினை மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ரியாத் தஃப்ரஜ் தமிழ் நுண்கலை மனமகிழ் மன்றத்து சான்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியிலே இறை வசனம் வாசித்த முகமது ஹிசாம் ஜியாவுல் ஹக் அவர்களே, தமிழாக்கம் செய்த சகோதரி ஹஜீரா ஃபிர்தௌஸ் அவர்களே, அனைவருக்கும் உற்சாகம் தரும் வண்ணம் தமிழ் தாய் வாழ்த்தை பாடிய பள்ளி குழந்தைகளே, இந்த நிகழ்விலே வரவேற்புரை ஆற்றிய திருமிகு ஜியாவுதீன் அவர்களே, தலைமை உரை ஆற்றிய திருமிகு இம்தியாஸ் அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய பள்ளி முதல்வர் திருமதி மீரா அவர்களே, சேர்மன் திருமிகு அர்ஷத் அவர்களே, இந்திய தூதரகத்தில் இருந்து வருகை தந்து பெருமை சேர்த்து மிக அழகாக தமிழில் உரையாற்றிய திருமதி விஜயலட்சுமி ராம் பிரசாத் அவர்களே, இந்த விழாவிலே தன்னுடைய தொடர்ந்த சேவைக்காக விருது பெற்ற அருமைக்குரிய சகோதரர் ஜமால் சேத் அவர்களே, தொகுத்து வழங்குகிற அருமைக்குரிய ஹைதர் அலி ஐயா அவர்களே, மேடையில் இருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, ஊடகம் சார்ந்த அன்பர்களே, மிக நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய அருமைக்குரிய தமிழ் சொந்தங்களே, இந்த நாடிலே என்னோடு பல இடங்களுக்கு வந்து உதவிய தம்பி பறக்கத்தவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துகள். கொஞ்சம் உங்களோட பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த இந்த அமைப்புக்கு என்னோட நன்றி. 17 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மண்ணுக்கு வந்து இதே அமைப்பிலே நான் ஒரு நிகழ்ச்சியிலே பேராசிரியர் சாலமன் பாப்பையாவோடு பங்கேற்றேன். காலங்கள் ஓடிவிட்டன. அன்று நான் சந்தித்த சவுதி அரேபியா இல்லை இன்று நான் பார்ப்பது. எத்தனை வளர்ச்சி, எத்தனை பெருமை, எத்தனை அழகு! இந்த புதிய மாற்றங்கள் இருக்கிற ஒரு ரியாத் நகரத்துக்கு வருவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த குழந்தைங்களுக்கு நாம பேசுற எதுவுமே புரியாது. சும்மாவே குழந்தைகளுக்கு பெரியவங்க பேசினா பிடிக்காது, இது புரியவும் செய்யாது. அதனால அவங்கள கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. சவுதி அரேபியா அப்படின்னு உடனே நினைவுக்கு வருவது இப்போதைக்கு ஒன்றுதான். ஃபுட்பால்ல உலக சாம்பியன் அர்ஜென்டினா. ஆனா அர்ஜென்டினாவையே அடிச்ச ஒரே நாடு சவுதி அரேபியா தான். இந்த வேர்ல்டு கப்ல ஃபிஃபால முதல் மேட்ச்லயே அடிச்சு உங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் லீவு வேற வாங்கி கொடுத்துட்டாரு. எனக்கு தெரிய ஒரு லீக் மேட்சுக்கு லீவு விட்ட நாடும் சவுதி அரேபியாவை தான் இருக்கும். நம்ம எல்லாம் கப்பு வாங்கினாலே லீவ் விட மாட்டாங்க. தொடக்க மேட்ச்லயே அப்படி ஒரு உலக சாதனை அது. அவங்களாவது தோக்கிறதாவது. இந்த உலகத்திலே நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு பெரிய ஒரு அடையாளம் சவுதியினுடைய அந்த வெற்றி. நாங்களாம் ஆச்சரியமா பார்த்து ரசித்தோம். அந்த மண்ணுக்கு வருவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கு பார்த்தாலும் இளம் முகங்கள். சிலர் ரொம்ப 17 வருஷம் முன்னாடி நான் பார்த்தவங்களே இப்ப பார்க்கிறேன். அகமது இம்தியாஸ் அவர்கள் இந்த தஃப்ரஜ் என்ற அமைப்பை நீண்ட காலமாக நடத்தி வருகிறார். பல காலம் 20 வருடம் தமிழர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களை ஒருங்கிணைக்கிற பணியை அவர் செய்கிறார்னா எவ்வளவு பாராட்டினாலும் தகும்.
தொடர்ந்து ஒரு 10 வருஷம், 5 வருஷம், ஒரு வருஷம் ஒரு அமைப்பு சரியா இருக்காது. ஆனா இங்க 20 ஆண்டுகள், நாங்க 2005 வரும்போதும் இந்த அமைப்பு இருந்தது. இவர்கள் தான் இயங்கினார்கள். இப்ப கொஞ்சம் வயசாயிருச்சு, ஆனால் இயக்கத்தில் இளமை இருக்கிறது. இந்த உடம்புக்கு தான் வயதாகிறதே தவிர இயக்கத்தில் இளமை இருக்கிறது. அதனால ரொம்ப பாராட்டணும். அதுல இங்க இருந்து கொண்டு இந்தியாவில் இருக்கிற படிப்பதற்கு கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு இவர்கள் உதவி செய்கிறார்கள், பண உதவி. அங்க ஏதாவது பிரச்சனைனா இவங்க இங்க இருந்து உதவி செய்யறாங்க. இந்த பரந்த மனது இருக்கிற இந்த அமைப்பை சார்ந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் பாராட்டும் வாழ்த்துக்களும். அப்புறம் நம்ம ஜமால் சேட் அவர்கள் பாருங்க, எப்பவும் ஏதாவது ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்பவும் எனக்கு தண்ணி தான் கொடுக்கிறார். அவரால் முடிஞ்சது வெண்ணி வைக்கிறது. யோசிச்சு பாருங்க சார், இங்க இருந்து கொண்டு ஊர்ல இருக்கிற சொந்தக்காரவங்களோட தன்னுடைய குடும்பத்தினரோடு வாரத்துக்கு ஒரு முறை பேசுவதற்கு கூட நேரம் இல்லாத சூழலில் யார் யாரோ அடிபட்டு கிடக்கிறார்கள், யார் யாரோ ஜெயிலில் இருக்கிறார்கள், யார் யாரோ மரணித்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்காக தன் நேரத்தை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அதுதான் ஜமால் சேட் அவர். இது யாருக்கு இந்த பரந்த மனது வரும்? யாருக்கு இவ்வளவு நேரம் இறைவன் தருவார்? இறைவனின் அளவற்ற கருணை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று எல்லார் சார்பாகவும் அவரை வாழ்த்துவோம். நீங்க எல்லாரும் ஒரு வியாழக்கிழமையில இப்படி கூடி வந்திருக்கிறீங்க. காரணம், வெளியே லைவ் தோசையெல்லாம் இருக்கு. எவ்வளவு காலம் ஆச்சு தமிழர்கள் ஒன்று கூடி அப்படின்னு மேடம் பேசினாங்க. அவங்க தன்னுடைய பேச்சை முறையாக வடிவமைத்து அதை எழுதி மொபைல்ல அதை சேவ் பண்ணி நல்ல உச்சரிப்போடு பேசினார்கள். இந்த உச்சரிப்புக்காகவே அவர்களுக்கு நன்றி. தமிழ் என்பது உச்சரிப்பில் தான் இருக்கிறது. தொலைக்காட்சிகளை நிகழ்ச்சி பார்க்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கும், அவ்வளவு மோசமான உச்சரிப்பு. ஆனால் இங்கே இருந்து கொண்டு உயர் பதவியில் இருக்கிற ஒரு குடும்பத்து பெண்மணி சிறந்த தமிழ் உச்சரிப்போடு இருக்கிறார் என்பது தமிழர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துகள். இல்லாட்டி இந்த நேரத்தை அவங்க வந்து இங்க செலவு பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை. நிறைய பேர் நிக்கிறீங்க, வாய்ப்பு இருந்தா வந்து உட்காருங்க. ஏற்கனவே ரொம்ப குளிருது. நான் அரேபியானா வெயில் அடிக்கும் 50 டிகிரி நினைச்சு வந்தேன். இங்க வந்தா முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வை மாதிரி எனக்கு ஒரு போர்வையை கொடுத்தாங்க. நீ பேசுற வரைக்குமாவது கொஞ்சம் வெறப்பா இருக்கணும், இதை பொத்திக்கோ. இந்த இது வேணாம் ஐயா, ஹெலிகாப்டர் வச்சுலாம் படம் எடுக்காதீங்க. அதுக்கு பேர் என்ன? ட்ரோன் வேணாம், ட்ரோன் வேண்டாம். அது சத்தம் போடும், அப்புறம் அது மேல பறந்தா காத்து வரும், அப்புறம் உயர் இருந்து அது படம் எடுத்தா என் தலை தான் தெரியும், அங்கே ஒண்ணும் இல்லைன்றது தெரியும். கொஞ்சம் தயவு செய்து அதை கீழே வச்சுக்கோங்க. இட்ஸ் சோ நாய்ஸி, அது கஷ்டமா இருக்கும். அது வேண்டாம். கல்யாண வீடுகள்ல அது பண்ணலாம், ஏன்னா அப்பதான் மற்றவன் பேசுறது சரியா கேட்காது. இல்லாட்டி ஆளாளுக்கு பேசுவான், பொண்ணு சரியில்லை, மாப்பிள்ளை சரியில்லை, சோறு சரியில்லைன்னுவான். இந்த நேரத்தில் இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கிறீங்கன்றது பெருமைக்குரிய விஷயம். நீண்ட காலம் கொரோனா வந்து மக்கள் சந்திப்பை தடுத்து விட்டது. இந்த இது கொஞ்சம் கூட்டி வைங்க. இப்பதான் கொஞ்சம் நாம கூடி இருக்கிறோம். திரும்பவும் வேற வருதுன்னு பயமுறுத்தினாங்க. நல்ல வேளையா கடவுள் இதுவரைக்கும் காப்பாற்றி இருக்கிறார். இது வரக்கூடாது என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். இந்த 3 ஆண்டுகள்ல நிறைய விஷயங்களை இழந்துட்டோம், நிறைய மனிதர்களை இழந்திருக்கிறோம். பொருளாதாரத்தில் அடி, எல்லாவற்றையும் தாண்டி மீண்டும் உலகம் புத்துயிர் பெறும் என்ற நம்பிக்கையோடு தொடங்கி இருக்கிற இந்த காலத்துல உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒரு நல்ல பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அந்த கூட்டத்தில் சத்தத்தை குறைச்சிங்கன்னா நல்லது. ஏன்னா பேச்சு மேடை,
இது டான்ஸ் கிடையாது, மியூசிக் கிடையாது. நீங்க கொஞ்சம் கேட்டீங்கன்னா தான் சரியா இருக்கும். நான் ஏற்கனவே இந்தியால இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். இந்த கப்பல்ல 6 மாசம், கண்டியில 6 மாசம்னு ஒரு பழைய பாட்டு இருக்கு. அது மாதிரி எமிரேட்ஸ்ல ஒரு 4 மணி நேரம், துபாய் ஏர்போர்ட்ல ஒரு 5 மணி நேரம்னு இருந்து, இந்த இங்க இருந்து சென்னைக்கு நேரடி விமானம் இல்லையா, தூதரகத்துல இருந்து மேடம் வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்ட தான் சொல்லணும். நீங்க பெரிய மனசு பண்ணி அரசாங்கத்திட்ட சொல்லி ஏறுனா இறங்குற மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ண. நாங்க ஏறி ஏறி இறங்கி நொந்து கிடக்கும். அது துபாய் ஏர்போர்ட்ல என்கிட்ட இருந்த காசை கொண்டு போய் கொடுத்தனா அவன் சிரிக்கிறான், இதுக்கெல்லாம் ஒன்றும் தர முடியாது. அப்புறம் மணி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் போய் ஒரு மெக்டொனால்ட்ஸ்ல சாப்பிட ஏதாவது கிடைக்கும்னா கியூல நில்லுன்றான். நாங்க கியூல நின்று வழக்கமே கிடையாது. நாங்க எங்க கியூல நின்னோம்னா ஆர்டர் கொடுக்கறதுக்கு ஒரு நீண்ட கியூ, அவர் ஏதோ கொடுக்குறாரு அதை வாங்க, அதுக்கப்புறமா அதை வாங்குறதுக்கு இன்னொரு கியூ, ஆர்டர் கொடுக்கறது என்ன வேணும்ன்றதுக்கு கியூ, அதுக்கப்புறமா அதுல போய் வாங்குறதுக்கு இன்னொரு கியூ. எனக்கு ஒண்ணு இன்ஸ்ட்ரக்ஷனா, கூட்டத்தில் இருக்கிறவங்க முன்னாடி இருக்கும் இடத்தில் வந்து அமரலாம்னு சார் சொல்றாரு. யாராவது விருப்பம் இருந்தா தான், இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இங்க வந்து உட்காருங்க, நான் கொஞ்சம் நிம்மதி, நிறைய இடம் இருக்கு முன்னாடி வேணும்னா வந்து உட்காருங்கன்றாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த வாசல் வழியே இருந்தா அப்படியே போயிடலாம், இங்க வந்து உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது. அதனால ஒரு 4 மணி நேர பயணத்துக்கு 2-3 இடம் போய் வர்றது சிரமமா இருக்கு. தமிழ் மக்களின் சார்பில் ஒரு இனிய ஒரு எளிமையான வேண்டுகோள், ஒருவேளை பொங்கலுக்கு பிறகு தை பிறந்தால் வழி பிறக்கும், நமக்கும் பிறக்கும் என்று நம்புவோம், மேடம் உதவி செய்தால். ஏகப்பட்ட நேரம் கடந்துருச்சு. இப்போ மணி உங்க நேரம் 9 மணியா, 8:45 இருந்து 9. நீங்க எவ்வளவு நேரம் தாங்குவீங்கன்னு எனக்கு தெரியாது. தாங்குவீங்களா? ஏன்னா நம்ம நேரம் 11:30. இந்த வெளிநாட்டுக்கு வரும்போது பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம நேரத்துக்கு முழிப்பு வருது, பசி வருது. நான் வந்துட்டேன் நேத்து, இங்க வந்து ரூம்ல படுக்கும் போது மணி 1 மணி ஆயிடுச்சு, மிட் நைட். இந்த நேரத்துக்கு காலையில இந்திய நேரம் 6 மணிக்கு எழுப்பி விட்டுருச்சு. ஏன்னா 6 மணிக்கு எழுந்து பழகிட்டோமா, மணியை பார்க்குறேன் 4 மணிக்கு எந்திரிச்சு உலகமெல்லாம் உறக்கும் போது நான் என்ன பண்றது, தூக்கம் வரமாட்டேங்குது, பசிக்குது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்க சீக்கிரமா வந்து போறோம்ல, உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இங்க நல்ல சாப்பாடு கொடுக்கிறாரு அவர், அமுதம் அஞ்சப்பர். எங்க இருக்கிறாரு? வந்த 2 நாளும் சரியான உணவு எனக்கு எல்லாம் அவர் கருணை தான். அவருக்கு எல்லார் சார்பாகவும் நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கான ஸ்பான்சரும் அவர் தான். எனக்கு தெரிய ஸ்பான்சர்கிட்ட போய் பேசுவாங்க, ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து ஸ்பான்சரே பேசுறது இங்க தானே. அவர் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காரு. பட்டிமன்றம் பேசுறது ஒன்றும் ஈஸி கிடையாது. சும்மா விட்டா என்னத்தையாவது பேசலாம், மேடை ஏறி ஒரு தலைப்புல பேசுறதுன்னா அவ்வளவு ஈஸியா? உட்கார்ந்து இருக்கிற யாரை கேனாலும் கேளுங்க. நன்றி சொல்றதுக்கு அவர் ஜியாவுல் இருக்காரு, அவர் நேத்துல இருந்து போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் சொன்னேன் இதை எழுதி என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்க மேடையில பேச சேட்டு வந்து பயங்கர பாடுபடுறாரு. இங்க உள்ள வந்து உட்கார்ந்து அதை 10 தடவை திருப்பி படிக்கிறாரு. நான் கேட்டேன், என்னங்க நீட் எக்ஸாமுக்கா போறீங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு நன்றி சொல்லணும். அவ்வளவு சிரமம் அது பேசுறது, மேடை ஏறி பேசுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. எல்லாரும் நம்ம பிரின்சிபல் அம்மா பேசுற மாதிரி சடக்குன்னு இங்கிலீஷ்ல ஏதாவது ஒண்ணு சொல்லி, எம்பத்தின்றது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மையும் தாண்டி இந்த காலங்களை தாண்டி வாழும்ன்ற ஒரு நல்ல செய்தியை ஒரு வரியில சொல்றதுக்கு ஈஸியா முடியாது. அவங்க அழகா அதை சொன்னாங்க.
ஒரு பெரிய நிறுவனத்தின் முதல்வராக இருப்பது எளிமையானது அல்ல. அதற்குரிய தகுதி எவ்வளவு இருக்கிறது என்பதை அந்த 3 நிமிட பேச்சிலேயே அவங்க காட்டினாங்க. அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். அதோட இந்த சேர்மன் ஐயா அவர் இந்த பேச்சில் எல்லார பத்தியும் சொன்னார், பேச்சாளர்களை பத்தி எல்லாம் சொன்னார். முதல்ல இந்த நிகழ்வை இந்த இடத்துல நடத்துவதற்கு அனுமதி கொடுத்த தூதரகத்துக்கும் இந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் நம்முடைய நன்றிகள். நன்றி. இப்போ ஒரு 10:45 வரைக்கும் நடத்தலாம்னு யோசிச்சிருக்கேன். நீங்க எல்லாம் ஓகே தானே? என்ன பாதியா பேசுறீங்க? நீங்க ஒத்துழைச்சாதான். உங்களுக்கு நிறைய சிரமம் இருக்குன்னு எனக்கு தெரியும். முதல் சிரமம் பசங்க. அவன் எப்படி பார்ப்பான்? ஒண்ணு அவன் கையில மொபைலை கொடுத்து அதுலயே மூழ்க சொல்லணும். இப்ப நமக்கு ஒரு மந்திரம் கையில இருக்கு. எல்லா பெற்றோரும் பிள்ளைகள் வளர்க்கிறத எளிமையா வளர்க்கிறாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு மொபைல்ல என்னமோ போட்டுறான், கோகோ மில்லன். அதை போட்டானா அவன் கோகோன்னு விளையாடிக்கிட்டு இருக்கான். அது என்னமோ ஒரு பெரிய விளையாட்டு. ஏதோ ஒண்ணு போட்டுறாங்க, அவன் அதுக்குள்ளேயே இருக்கான். அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறோமா, சாப்பாடு கொடுக்கலையா, எதுவும் பார்க்கறது இல்லை. சத்தமே வர்றதில்லை. உள்ள போயிடுறாங்க. டீனேஜ் பசங்க அவனா போயிடுறான். இதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவனே எடுத்துட்டு போயிடுறான். அந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நீங்க இருக்கிறீங்கன்றது சிரமம் தான். இருந்தாலும் நீங்க காட்டுகிற உற்சாகத்துல தான் தமிழ் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். உலகம் முழுக்க இருக்கிற நாடுகள்ல தேடி பார்த்தா உணவை கையில் வைத்துக்கொண்டு, வெறும் அரிசியை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய திருவிழாவை உருவாக்கியது தமிழ் சமூகம் மட்டும்தான். பொங்கல். அவன் என்ன சமைக்கிறானோ அந்த சமையலை கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு திருநாள். அது எல்லா தமிழரையும் ஒன்று சேர்க்கிற திருநாள். சமயம் கிடையாது, ஜாதி கிடையாது, இனம் கிடையாது, எதுவும் கிடையாது. தமிழர் என்கிற ஒரே அமைப்பில் உலகம் முழுக்க கொண்டாடுகிறார்கள் என்றால், சிங்கப்பூர் தமிழ் மரபு மாதம் வைத்திருக்கிறது. கனடாவில் இப்போ தமிழ் மரபு திங்கள் இருக்கிறது. லண்டன்லேயே தமிழை கொண்டாடுகிறார்கள். இப்போ பூமி பந்தின் அத்தனை மூலைகளிலும் தமிழர்கள் இன்று ஆட்சி செய்கிறார்கள். இதை தயவு செய்து யோசித்து உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் பேசுவதற்கு கொஞ்சமாவது சொல்லிக் கொடுங்கள். இது தமிழர் திருநாள். இதுதான் எங்கள் அடையாளம். அவன் உண்ணுகிற உணவை கூட அவ்வளவு பாராட்டி இருக்கிறான். உழைக்கிற காளைகளை பாராட்டி இருக்கிறான். அடிக்கிற வெயிலை அவன் யோசித்திருக்கிறான். இந்த கதிரவன் மட்டும் இல்லை என்றால் இந்த பூமி என்னத்துக்காக யோசித்து அதற்கு ஒரு நன்றி செலுத்துகிறான் என்றால், இத்தகைய சிறந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுகிற நாம் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் தமிழை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது அந்த பிள்ளைக்கு காட்டின உற்சாகத்தை பாத்தீங்களா இல்லையா? அந்த வாழ்த்துதுமேன்னு சொல்லும் போது மைக்க கடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட போச்சு. பாத்தீங்களா? விட்டா மைக்க பறிச்சிடும். அப்படிதான் இருக்கும் அந்த வயசுல. சின்ன பிள்ளைகளுக்கு அந்த உற்சாகம் இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த பள்ளிகள் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை கரெக்டா வச்சது ஒரு ஆசிரியையினுடைய அரும்பணி. அந்த ஆசிரியைக்கு வாழ்த்துகள். எல்லாரையும் சரியா நிறுத்தி நிக்க வச்சு பாடுங்கடான்னு சொல்றது. அதனால உங்க வீட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் சொல்லிக் கொடுங்க. எந்த மொழி உங்க பிள்ளைகள் பேசினாலும் தமிழையும் சொல்லிக் கொடுங்கள். இல்லை என்றால் வரும் காலத்தில் மொழியின் அடையாளம் மறைந்து போகும். அப்படி இல்லாத இருக்கணும்னா நீங்கள் பெற்றோராக அதற்கு உதவி செய்யணும். அதனால அந்த பிள்ளைகள் முணங்குவான், என்னை வெளியே விடு, போதும் பட்டிமன்றம், இந்த ஆள யார் கூப்பிட்டதுன்னுவான். சொல்லுங்க, நாங்க தான் கூப்பிட்டோம், தெரியாம கூப்பிட்டோம். இப்போ உங்கள் மத்தியில இந்த சவுதி ரியாத் மண்ணில ஒரு அருமையான புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம், பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம். வெளிநாட்டு வாழ்க்கை செய்ய மைக்கு திடீர்னு மைக்கு அமெரிக்காவுக்கு போயிருது. ஒரே அளவு இப்படி இருக்கிறது, கொஞ்சம் ஒரே அளவா வச்சிருங்க சார் பிளீஸ். அவருக்கு நான் பேசுறது புரியாது.
இந்த அளவை ஒரே இதை வச்சுக்கோங்க. அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, அவர் போன்ல இருக்கிறாரு. ஒரே அளவை வைங்க. இல்ல எக்கோ வருது சார், ப்ளீஸ். எக்கோ வருது. ஒரே லெவல்ல வச்சு அப்படியே வச்சிருங்க, அப்படியே இருக்கட்டும் ப்ளீஸ். வெளிநாட்டு வாழ்க்கை வரமா சாபமா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம். இது நடக்கிற இடம் எது? வெளிநாடு. இப்ப நாங்க மதுரையில் உட்காந்துக்கிட்டு உசிலம்பட்டில் உட்காந்துக்கிட்டு வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்னா பேசினா பரவாயில்ல. அங்க இருக்கிற பாதி பேர் பிளேனே பார்த்துருக்க மாட்டான். ட்ரெயின் ஏறினதே அவனுக்கு அபூர்வம். நீங்க எல்லாம் பிளேன்ல ஏறி உட்காந்து அந்த விமான நகருங்குள்ள என்னாச்சு, ஜூஸ் கொடுக்கலையா? அந்த அம்மா இரியா, வண்டி பறக்கட்டும், நீ என்ன முத வர்றியா? ஜூஸ் என்ன அவசரம்? ஓ, ஐ வாண்ட் ஆப்பிள் ஜூஸ். பிறந்ததுல இருந்து ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிருக்கான். ஆப்பிள் பழத்தை ஏதோ ஒரு எக்ஸிபிஷன்ல பார்த்துருப்பான். எவ்வளவு பந்தா பண்றோம்ல வண்டியில ஏறினோன்னு. அதுக்குன்னே 4 இங்கிலீஷ் வச்சு, அதுக்குன்னே 2 இந்த மாதிரி இது மாதிரி கோட்டெல்லாம் ரெடி பண்ணி 3000 ரூபாய்க்கு போத்தீஸ்ல வாங்கி, நம்ம குடும்பத்திலேயே முதல் முறை கோட்டு போட்டவன் நம்மால் தான்டா. இதெல்லாம் பண்ணி வண்டி ஏறி வர்றோம்ல, வந்து இங்க உட்காந்துக்கிட்டு ரியால்ல சம்பளம் வாங்கிக்கிட்டு வரமா சாபமானு பேசுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா உண்மையிலேயே இந்த ஏற்பாட்டாளர்களை பாராட்டணும். என்ன ஒரு விஷயம், உலக மொழிகளிலே தமிழில் மட்டும்தான் பட்டிமன்றம் என்ற கலை வடிவம் இருக்கிறது, வேறு எங்கும் கிடையாது. மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிறது. எந்த ஆர்குமெண்ட்டுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் உண்டு. வாதம் இருந்தால் பிரதிவாதம் இருக்கும். அதை உணர்ந்துதான் இருக்கலாம்யா, இதற்கு ஒரு எதிர்வாதம் இருக்கிறது, அதையும் நாங்கள் பேசுவோம். இது பேசுவதன் மூலம் இந்த மண்ணிலே என்ன சிந்தனை ஓட்டம் இருக்கிறது என்பதை காட்ட இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் தமிழில் எப்படி பேசுகிறார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் முன்னால் நிரூபிக்க இருக்கிறோம் தான் இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 6 பேர் ரெடியா வந்திருக்கிறாங்க. வரமே அப்படின்னு பேசுறதுக்கு திரு ஃபக்ருதீன் அவர்கள். நீங்க கொஞ்சம் தயவு செய்து அவங்களுக்கு நல்லா கைத்தட்டணும். 2 விஷயம். ஒண்ணு, கைதட்டினா குளிர் போயிடும், அப்புறம் அவங்களும் நல்லா பேசுவாங்க. பேச்சாளர்களுக்கு நீங்க கொடுக்கிற ஒரே ஒரு வெகுமதி கைத்தட்டல் தான், வேற ஒண்ணும் கிடையாது. நாங்கெல்லாம் ஊரா போய் சுத்துறோமே, என்னத்துக்காக சுத்துறோம்ன்றீங்க? ஏதோ 4 ஜனங்களை பார்த்தோம், 2 வித்தியாசமான மண்ணை மிதித்தோம். எல்லாத்துக்கும் மேல போற வர்ற இடங்கள்ல ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை, ஒரு கைத்தட்டல் கிடைக்குது இல்லையா? அதுக்காகத்தான், வேற ஒண்ணும் கிடையாது. திரு ஃபக்ருதீன் அவர்கள் உட்காருங்க. அவர் எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரி அடிக்கடி நம்ம ஊர்ல எலெக்ஷன்ல நிக்கும் போதே இப்படி எந்திரிப்பாங்க, ஜெயிச்ச பிறகு எந்திரிக்க மாட்டாங்க. அதனால அவரு ஃபக்ருதீன் அவர்கள், இது வரந்தாங்க, சாபம்னு யார் சொன்னா? இந்தியாவில் ஒரு 135 கோடி இருக்கிறாங்க. இதுல எத்தனை பேருக்கு வெளிநாட்டுக்கு போய் பார்க்கிற வாய்ப்பு கிடைக்குது? எத்தனை பேருக்கு விசா கிடைக்குது? எத்தனை பேர்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு? முதல்ல ஐடி கார்டு இல்லாம அலைகிறாங்க. பாஸ்போர்ட் வாங்குறதுக்கே ஒரு தகுதி வேணுங்க. அதனால வெளிநாட்டு வாழ்க்கை வரம்தான் அப்படின்னு அவர் சொல்றார். அவரோடு சேர்ந்து பேசுவதற்கு திருமதி முருகேஸ்வரி அவர்கள். அவங்களும் என்ன செய்தி வச்சிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க யாரையும் நான் பார்த்தனே தவிர அவங்க பேச சொல்லி எல்லாம் கேட்கல.
நல்லா பேசுவாங்க. ஏன்னா தஃப்ரஜ்ல இருந்து இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்கனால இவங்க நல்லா பேசுவாங்கன்னு நம்புறேன். நீங்க யார் நம்பலையா? என்னங்க உங்களோட பெரிய அநியாயமா இருக்கு. முருகேஸ்வரி அவர்கள் வரந்தாங்க, இது சாபம் அல்ல அப்படின்னு பேசுறாங்க. அதே அணியில திரு ஷாஜகான் அவர்கள், அவர் கம்பீரமா இருக்கிறார். அவர் என்னென்ன பாயிண்ட் வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அவர் தான் அந்த அணியில நிறைவா பேச போறார். இந்த 3 பேரும் வரம் அப்படின்ற அணிக்கு வரமாக வந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் வரம்னு நினைச்சதெல்லாம் சாபம் ஆயிடும். அப்படித்தானே? கல்யாணம் ஆன ஆளுகளுக்கெல்லாம் தெரியும் அது. இல்ல 2 பேருக்கும் தான். அதாவது அவங்க இல்லைன்றாங்க. இல்ல நான் 2 சைடுக்குமே தான் சொல்றேன். கணவன் நினைச்சிருப்பான், இப்படி ஒரு பெண்ணை நான் கண்டதே இல்லைன்னு. 6 மாசம் கழிச்சு இப்படி ஒரு பெண்ணை நான் ஏன் கண்டேன் அப்படின்னு அந்த அம்மாவும் அது மாதிரி நினைச்சிருக்கோம். சவுதியில வேலை பார்க்கிறார், பிளேன்லயே போவார். 6 மாசம் கழிச்சு அந்த ஆள் அங்கேயே கிடக்கட்டும், பெரிய தொந்தரவா இருக்கு அப்படி நினைக்கலாம் தானே? வரம் என்று நீங்கள் நினைக்கிறது ஒருவேளை சாபமாக கூட தோன்றலாம். அது உண்மையா இல்லையான்றது வேறு விஷயம். தோன்றலாம். பெர்ஸ்பெக்டிவ் டிஃபர்ஸ், சேஞ்சஸ். அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறுகிறதுன்னு சொல்றதுக்காக அந்த அணியில திரு ஜியாவுல் ஹக் ரொம்ப கஷ்டப்பட்டு வேட்டி கட்டிட்டு வந்திருக்காரு. எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணாரோ தெரியல. ஹோட்டல்ல மெனு போடுறது கூட போட்டுடலாம் சார், வேட்டி கட்டுறது பெருங்கஷ்டம் சார். வேட்டி கட்டி ஷூ வேற, எம்ஜிஆர் மாதிரி. அவர் தான் வேட்டி கட்டினாலும் ஷூ போடுவார். ஷூ தாங்க போட்டிருக்காரு. அவர் நம்பாம எட்டி பார்க்கிறார். இந்த மேடையில நான் பேசுறத ஒரு ஆள் நம்பலைன்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்றேன்னு அவர் எந்திரிச்சு வர பார்க்கிறாரு. வேட்டி கட்டிட்டு ஷூ போட்டு வந்திருக்கிறார் தைரியமா. நம்ம ஊர்ல இப்படி போனோம்னா அடிப்பாங்க. ஆனா ரியாதுல ஜியா அசத்துங்க நீங்க. காலையில சாப்பாட்டுக்கு அவர்கிட்ட தான் போகணும். அப்புறம் வம்பா இது சாபம் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் வந்திருக்கிறார். அந்த அணியில பேசுவதற்கு திருமதி சுபத்ரா அவர்கள். நேற்று அவங்கள பார்க்கும் போதே எனக்கு போதுமான நேரம் கொடுக்கணும்னு கேட்டாங்க. அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நல்லா பேசுவாங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் டைம் ஒரே மாதிரி தான் கொடுப்பேன். இந்த டைம் கொடுக்கறதுல மட்டும் ஓரவஞ்சனை கிடையாது. அவங்கவுங்க எப்படி பேசுறாங்கன்றதை பொறுத்து நேரம் 8 நிமிஷம். நீங்களும் டயத்தை பார்த்துக்கலாம். நான் எதுவும் தப்பு பண்றேன்? நான் 8 நிமிஷம். ஏன்னா என் வாட்சி சரியில்லைன்னா உங்க வாட்சி சரி இருக்கலாம்ல. அதனால அவங்களும் சுபத்ரா அவர்களும் சாபமே அணியில பேசுறாங்க. நிறைவாக திரு சிவராமலிங்கம். இங்க எல்லாரும் இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல பேசி பேசி பழகிட்டாங்க. அதுக்காக கோட்டோடய வந்திருக்கிறார். இந்த ஒரு பக்கம் ஒரு கோட்டு, அந்த பக்கம் ஒரு கோட்டு. நீங்க எல்லாரும் தயாரா இருப்பீங்கன்னு நம்புறேன். கொஞ்சம் தயவு செய்து கவனமா இருங்க. பட்டிமன்றம்ன்றது பேராசிரியர் பாப்பையா அவர்கள் சொல்லுகிற விஷயம் என்னன்னா, இறை அருள் நல்லா இருந்தா நிகழ்ச்சி நல்லா இருக்கும். முதல் விஷயம். இரண்டாவது, இந்த மைக்கு சரியா இருந்தா நல்லா இருக்கும். மூணாவது, நீங்க சரியா இருந்தா நல்லா இருக்கும். அப்புறம்தான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் இங்க வெளிப்படுத்த போறீங்க.
யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். உங்கள்கிட்ட திரும்பவும் வேண்டுகோள், ஒண்ணு, பேச்சாளர்கள் பேசும்போது கைத்தட்டுங்க. ரெண்டாவது, கூடுமான வரைக்கும் குழந்தைங்க சத்தத்தை குறைச்சிக்கங்க. நிறுத்துங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், குறைக்க பாருங்க, கெஞ்சுங்க. கொஞ்சம் அமைதியா இருறான்னு அவன் எப்படி பாப்பான், இந்த ஆள் பேசுறத கேட்டு நான் அமைதியா இருக்கணுமா, வேற ஏதாவது சொல்லு நீ. அதனால கொஞ்சம் கெஞ்சி பாருங்க, நம்ம பிள்ளைங்க தானே. டே ஐயா, நாளைக்கு உன்னை வேற ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுங்க. ஒருவேளை இந்த டீலிங் செட் ஆகலாம். தஃப்ரஜ்ன்ற இந்த அமைப்பு 20 ஆண்டுகளாக பணியாற்றுகிற இந்த அமைப்பு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சவுதி அரேபிய மண்ணிலே ஒரு அடையாளமாக விளங்க வேண்டும் என்று மீண்டும் வாழ்த்துகிறேன்.